வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். கடந்த ஒரு 3 நாளாக நமக்கு வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுன்னு கூட எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ரெண்டாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அல்லது வந்து ஒரு ஜென்ரல் நியூஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் புட்டின் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எஸ்கலேஷன் ஆகாமல் ஓரளவுக்கு அப்படியே வந்து ஒரு மீட்டிங் வந்து முடிஞ்சுது. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமாக வந்து முடிஞ்சுது. ஸோ அதன் காரணமாக நமக்கு ஒரு 2 பாசிட்டிவ் நியூஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேப் அப் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஸோ அந்த கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஒரு செல்லிங் தான் வந்து ட்ரிகர் வந்து பண்ணிவிட்டுருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 24,700 நம்ம வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த 24,700 24,800 இந்த ஏரியா வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,450 ஒரு 24,350 ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து இருந்தது. அது வியாழக்கிழமை வரைக்கும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கேப் அப் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த கேப் அப் வந்து கிடைச்சாலும் எக்ஸாக்டாக வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வந்து நமக்கு வந்து அது லெவல் வரைக்கும் வந்து ஒரு அப்டேட் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. இப்போ வீடியோஸை நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். நிஃப்டி 50ல் ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் வந்து டேர்ன் ஆயிடுச்சு, ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா இந்த 25,000 ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50ல் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத சுச்சுவேஷனில் நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரேடு தான் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ரெகுலராக வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் எங்கே பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 2 தடவை வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி வந்து மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து எடுக்கலை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கீழே வந்து இறங்குச்சு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து போச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் வால்யூம் வந்து பயங்கரமாக வந்து கேதர் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் வந்து பிடிங்கிட்டு வந்து போக போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து ரெகுலராக வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட் வந்து எங்கேயுமே வந்து கொடுக்கல, என்னடா பண்ணுறது, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. எப்போ எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சேச்சுரேட்டட் சுச்சுவேஷன் வந்து மூவ் ஆகுதோ அது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துரும். அது இன்ட்ராடேயில் வந்து கிடச்சிது அப்படின்னா ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு வந்து மாறிடும். அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கேப் அப் அல்லது ஒரு கேப் டவுனில் வந்து போயிடும். ஸோ ஒரு கேப் டவுன் கேப் அப் அப்படின்னு போகும்போது நம்மளால் வந்து ஒன்றுமே வந்து செய்ய முடியாது. இன்ட்ராடேயில் நமக்கு வந்து நடந்தது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோதான், வேடிக்கை வந்து பார்க்கணும், அவ்வளோதான். நாம் எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ரீச் ஆனாலும் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து பிரிண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு இந்த கேண்டலோட லோ வந்து கட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் மேக்கிங்காக வந்து இருக்கும் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். கேஸ் நமக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ வாட்ஸ்அப் சேனல்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கும்போது சொன்னோம் இந்த 25,000 மேலே வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வைக்கணும். அப்படி வைக்கலை அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 24,855 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கினாங்க. ஃபர்தராக நாளைக்கு அகெயின் இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு 24,700 வரைக்கும் வந்து அகெயின் வந்து நிஃப்டி 50ல் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம்.
இது வந்து நாளைக்கே நடக்கும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு கேரண்டி வந்து கிடையாது. இந்த வீக்கில் தாராளமாக வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒரு 2-3 டேஸாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து மாட்டிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக வந்து அப் ட்ரெண்டு போகும் டவுன் ட்ரெண்டு போகும்னு சொல்ல முடியாது. டவுன் ட்ரெண்டு போச்சுனாலும் ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைக்கலாம், அப் ட்ரெண்டு போனாலும் ஒரு 300 பாயிண்ட் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம 2 நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த 2 நாளும் பெருசாக நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கல. ஃபைனலாக 3 நாள் கேப்பில் ஒரு நியூஸ் நமக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டதுனால, பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு வந்து ட்ரிகர் ஆனதுனால நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் சொன்னால் அந்த 300 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இதில் சோகம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு வந்து கிடைக்கல. பை சான்ஸ் யாருன்னா ஒரு ஃப்ளூக்கில் வந்து யாராவது ஒரு கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேப் அப் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வந்து அமைஞ்சிருக்கும். மற்றபடிக்கு வந்து பெருசாக யாருக்கும் வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ட்ரேடாக வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்காது. மேபி நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து லாஸ் வந்து வந்திருக்கும். ஸோ எனிவே எல்லாமே வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து சகஜம்தான். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து மாற முடியும். இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ஏதாவது இன்னையோட லோ, அந்த லோ வந்து நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்த கட்டமாக நமக்கு வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஹெவியாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 15 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் ஆகி மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி வந்து போனாங்க. ஆனால் பெருசாக வந்து சஸ்டெயினாக வந்து ஆகலை. ஒரு 2 கேண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூவாக தான் ஆச்சு. 3வது கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக வந்து ஒரு 945 கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருந்தது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு, அகெயின் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ 50 minute சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கிது. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து இந்த 1 hour சார்ட்டில் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 50 minute சார்ட்டில் ஒரு 150 பாயிண்ட்ஸுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கிது. சேம் பேட்டர்ன் தான், பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 300 பாயிண்ட்டுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடச்சிது, அது கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்திருக்கு. ஃபர்தராக நமக்கு வந்து இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 24,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம், ஒரு 150 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அகெயின் ஒரு பிரேக் அவுட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அகெயின் ஒரு 25,000 25,50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பியூர்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 minute சார்ட்டை பற்றி நாம் வந்து சொல்கிறோம். ஸோ நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபர்தராக ஏதாவது நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு அப்டேட் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் பயங்கரமாக மூவ் ஆகும். அதே மாதிரி டவுன் சைடு அப்படின்னா இந்த கேப் தாராளமாக வந்து ஃபில் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டோட்டலி நியூஸ் என்ன வருதோ அதை பற்றி தான். நியூஸ் வரலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 24,900 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து இந்த 50 minute சார்ட்டில் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்டை வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 24,900 கரண்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனா ஒரு 25,000 25,050 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் ஒரு அப் ட்ரெண்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் ஓப்பன் லிஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி டவுன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,750 24,700 இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு உண்டான அந்த கேப் வந்துருக்கு இல்லையா? அந்த கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 1 லட்சம் ஓப்பன் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு மினிமம் லெவல்ஸ் தான். மேபி நாளைக்கு வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 150 பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் 100 பாயிண்ட்டு இன்னும் ஒரு 50 பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மினிமம் லெவல் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த லெவலாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50
லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பெருசாக வந்து மொமெண்டமே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கேப் அப் வந்து போயிடுச்சு. அந்த கேப் அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்டெயின் ஆனது வந்து ஒரு 10 மணி வரைக்கும் வந்து சஸ்டெயின் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகாமல் டவுன் ட்ரெண்ட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மணி ஒரு 950 அந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல இப்போ 945 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 950க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னா ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு புல்லிஷ் கேண்டில் ஓவர் ஷேடோ வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன். அது வந்து எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஹை அக்யூரசி வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் அவ்வளோ அற்புதமாக வந்து ஒர்க் அவுட் வந்து இந்த இடத்துல வந்து ஆயிருக்கு. 25,000 24,850 கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மூமெண்டம் இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 24,850 இந்த ரேஞ்ச் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த சப்போர்ட் அகெயின் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 100 பாயிண்ட் ஒரு மூமெண்டம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் மாதிரி இந்த இடம் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஹோல்ட் ஆகி இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆச்சு ஒரு 11:30க்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு அகெயின் டவுன் மூவ். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு 120க்கு வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி அட்லாஸ்ட் ஒரு 3:10க்கு வந்து இன்னும் ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனில் யார் ஹோல்டு பண்ணிடுங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து லாஸ் வந்துருக்கும். கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணிடுறவங்களுக்குள்ள ப்ராஃபிட் வந்துருக்கும். ஆனால் இன்ட்ராடேயில் ஒரு புட் ஆப்ஷனில் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து இருந்திருக்காது. ஏன்னா பெருசாக அந்தளவுக்கு வந்து மூமெண்ட் வந்து இல்லை. அது மொமெண்டம் இல்லாதனால அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,950 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் இந்த 25,000 சேர்த்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,50 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,100 25,000 24,950 24,800 24,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கேப் அப் தான். நியர்லி ஒரு 945 வரைக்குமே வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அந்த அப் ட்ரெண்ட் அதோட நின்றுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அப் டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 12-15 வரைக்குமே நல்ல ஒரு டவுன் மூவ் தான். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் இருந்துச்சு. ஆனால் அந்த புல் பேக்கெல்லாம் வந்து பெருசாக வந்து அப் ட்ரெண்டெல்லாம் கொண்டு போகலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 12-15 ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,100 56,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,200 56,000 55,900 55,600 55,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு கேப் அப் ஒரு 940 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து செல்லிங், அதுக்கப்புறம் புல் பேக் அகெயின் செல்லிங். ஸோ நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நமக்கு வந்து ஒரு சென்செக்ஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 81,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,800 80,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 81,600 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,000
81,600, 81,400, 81,1000, 80,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு கேப் அப் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு 1040 வரைக்குமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து டேர்ன் ஆக ஆரம்பிச்சிது. வெளியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்குச்சு. இந்த இடத்துல அந்த மூமெண்டம் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கல, அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,850 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,750 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,650, 12,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 12,950, 13,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,000, 12,900, 12,800, 12,700, 12,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.